வெல்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி வெல்கம் ப்ரோ. பார்க்க போகிறோம்னா பிஜிடியோட தேர்ட் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்கோம். இவர் வந்து பல பெயர்களுக்கு சொந்தக்காரர். பெயர்களை சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. பாலாஜி மதி, வெல்கம்டா. வெல்கம், தேங்க்யூ. இதான் நான் இவனோட ஃபர்ஸ்ட் வீடியோவா? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, என்னடா மேட்சை பத்தி பாத்தீங்களா? மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு இனிஷியலா ஒரு தாட்ஸ் என்னென்ன இருக்குன்றத அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லிடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா செகண்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் ஒரு 3 டே மேக்ஸிமம் 2.5 டேஸ்க்குள்ள திருப்பி அதே நம்ம என்ன ரிசல்ட் செகண்ட் மேட்ச்ல பார்த்தோமோ அதே தான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். வழக்கம் போல அடிச்சுட்டேன் எடுத்தோடனே. இல்ல அதுதான் நான் எதிர்பார்ப்பு தானே கேட்டீங்க, அதனால அதுதான் உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஜெபி நீ சொல்ற. ஜெபி நீ என்ன நினைக்கிற இனிஷியலா? ப்ரோ எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா போன டைம் வந்து இதே மாதிரிதான் வந்து கம்பேக் கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து அவ்வளவுதான், இந்தியா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கோலி போயிட்டான், ரஹானே கேப்டனு, எல்லாம் சின்ன சின்ன பிளேயரா வச்சு அந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, பாலாஜி நீ என்ன நினைக்கிற இனிஷியல் தாட்ஸா? எனக்கு என்னமோ ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் இது ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிலைடு, கோலி, கிங்ஸ் டெரிட்டரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலே எனக்கு அப்ப தோணுச்சு கண்டிப்பா கோலி அடிக்க மாட்டாரு, ஏதோ நடக்க போகுதுன்னு. இந்த தடவை எனக்கு என்னமோ எதுவுமே பேசல, மேட்ச் வரப்போகுது. அதனால எனக்கு என்னமோ ஜெயிச்சிருவாங்க தான் தோணுது இந்தியா. பட் ஆனா ரொம்ப ஈஸியா இருக்காது, கொஞ்சம் இதாதான் இருக்கும். டஃப்பா தான் போவானா ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. எதுவுமே பேசணும்னு இல்லை, கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட இனிஷியல் தாட்ஸும் உங்களை மாதிரியே தான், நீயும் ஜேபியும் சொன்ன மாதிரி தான். ரொம்ப கிரிட்டிசிசம் வந்து ரோஹித் மேலேயும் கோலி மேலேயும் அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் செஷன்லாம் கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் கூட நீ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்த. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா போஸ்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த டைம் கொஞ்சம் ரோஹித்தும் கோலியும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நல்லா ஆடுவாங்கன்னு எனக்கு இனிஷியலாக தோணுது. அப்படியே டீப்பாக என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிச்சோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்களா? பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்னது, ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் விட்ட மாதிரி இருந்துச்சு நேத்தி. இன்னைக்கு ஒரு பிக் பார்த்துருந்தா அதை கொஞ்சம் கிராப் பண்ணி வச்சிருக்கானோ. ஸோ அந்த பிச்சோட அந்த இதை வச்சுலாம் நம்ப முடியாது. அது நம்ம விளையாண்டு பார்த்தாதான் தெரியும். நம்ம அப்படியே தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலாம் வந்து இது ஸ்விங் ஆகும், இது நம்ம அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ கேபா வந்து டஃபா தான் இருக்கும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் போது டஃபா இருக்கும். ஆனா நீங்க ரன் வந்து டீசெண்டா அடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒழுங்கா ஆடணும். ஓகே ஓகே ஓகே. மகேஷ் நீ என்ன நினைக்கிற பிச் கண்டிஷன் பத்தி? நான் பாக்கல ப்ரோ பிச்சை பத்தி. ஆனா எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் இவங்க இருக்க இந்தியன் டீம் இருக்க இதுல எனக்கு தெரிஞ்சு பிச்செல்லாம் அந்த ஃபேக்டர்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. இவங்க இருக்க ஃபார்முக்கு எந்த பிச்சில் விளையாண்டாலும் அந்த 250 200 அந்த ரேஞ்ச் போனாலே பெரிய விஷயம் தான். மகேஷ் என்ன சொல்றானா, ஒரே ஃபார்முலா தான், பிட்ச் கண்டிஷனு, வெதர் கண்டிஷனு, அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் இல்ல, அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டானோ. இந்த மைக்கும் அந்த ஒரு ஃபண்டமெண்டலா சேஞ்ச் நடக்கும் டீம்ல. அப்படி நடந்தாதான் டீம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் அப்பப்ப அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரி வேணா ஒரு 4-5 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் கம்பேக் மாதிரி நடக்கும். மற்றபடி டவுன்ஃபால் தான். சரி பாலாஜி நீ என்ன நினைக்கிற பிச் கண்டிஷன் பத்தி? ஏதாவது பாத்தியா? ஒண்ணுமே பாக்கலையா? இல்ல நான் இன்ஸ்டாகிராம்ல அந்த போட்டோ தான் பார்த்தேன். ஜேபி சொன்ன மாதிரி கிரீனிஷா தான் இருந்தது. அதை வச்சு பார்த்தா சீம் பிச் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா ஏதாவது மாத்திருக்கான்லாம் என்னன்னு அதுக்கப்புறம் பார்க்கல. 2 days பேக் நம்ம தான் பார்த்தேன். காபாங்கிறதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. இப்ப இவர் சொல்லிதான் ஞாபகம் வந்துச்சு. டைமே என்னால பார்க்கவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன்.
இல்ல அதான் நான் ஆக்சுவலா நான் பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சுக்கும் டோட்டலா அப்படியே அப்சைட் டவுனான பிட்ச் இது. அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சா சேஃப். ஆனா இங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தான் சேஃப். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. 170, 160 தான் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. அதே மாரியே தேர்ட் இன்னிங்ஸும் ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு. ஃபோர்த் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. ஸோ டீம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டீம் பேட்டிங் செகண்ட் தான் வந்து இந்த பிட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சா டீம் வந்து பவுலிங். பவுலிங் சூஸ் பண்றது தான் பெட்டர். ஏன்னா இனிஷியலா 2 டேஸ் வந்து சீமிங் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். கிராஸ் இருக்கிறதுனால. அசிஸ்ட் அதிகமா இருக்கும். அதனால வந்துட்டு இதுதான் நான் பார்த்து ஸ்டடி பண்ணியிருந்தேன். ஸோ டீம் எப்படி போறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்றது தெரியல. மோஸ்ட்லி இந்தியா வந்து சேம் பிளேயிங் 11 தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். எந்த சேஞ்சும் இருக்காது. அஸ்வின் ஆடணும். அஸ்வின் ஆடுனா நல்லாருக்கும். அஸ்வின் ஆடுனா தான் அது ஒரு பெட்டர்மென்ட்டா இருக்கும் பிளேயிங் 11க்கு. அதேதான் ஆஸ்திரேலியாவும் சேம் பிளேயிங் 11 தான் போவாங்க. அவங்க வந்து கன் பவுலர்ஸா இருக்காங்க சீமஸு. நமக்கு வேற ஆப்ஷன் சீமஸ்லயும் இல்ல. ஷமி ஒண்ணும் ஆஸ்திரேலியா வர மாரி தெரியல. இங்க ஸ்மார்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் வந்தாலாவது கொஞ்சம் நல்லாருக்கும். ஹர்ஷித் ராணாவுக்கும் எதுவும் ரீப்ளேஸ் பண்ற மாரிலாம் எனக்கு தெரியல. பிரசித் கிருஷ்ணாலாம் ஆடுவானா என்னன்றது சுத்தமா ஐடியா இல்ல. ஸோ வந்து பிட்ச் கண்டிஷனும், பிளேயிங் 11ம் பார்த்தீங்கன்னா, பிட்ச் கண்டிஷன் அப்படியே அப்சைட் டவுனு. பிளேயிங் 11 மோஸ்ட்லி வந்து 2 டீமுமே சிமிலரா தான் இருக்கும்ன்றது என்னோட தாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த செக்மெண்ட்ல ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். அப்படியே அ மேட்சஸ வந்து இந்தியா ஜெயிக்கும், ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்ன்றது ஓகே. அது எல்லாருமே சொல்லிடலாம். அ மகேஷ் சொல்ற மாரி ஒரு இதுல ஒன் சைடட். நம்பர்ஸ்ல குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். இல்ல அதான் சொல்றேன். கெஸ் எப்படி சொல்றீங்கன்னா, ப்ரெடிக்ஷன வந்து ஜஸ்ட் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லாம, நான் இப்போ உங்களுக்கு பிட்ச் கண்டிஷன வந்து சொல்லிட்டேன். டீமோட பிளேயிங் 11ம் சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி ஓகே எனக்கு தெரிஞ்சு டீம் இப்படி விளையாடும். இப்படி லாஸ் ஆகும். மேபி எனக்கு தெரியல. இப்படி 50, 50 இல்ல இப்படி ஃபைட் பண்ணி இந்த டீம் ஜெயிக்கும். அந்த மாரி உங்களோட உங்களோட ப்ரெடிக்ஷன வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லிருந்தீங்கன்னா நல்லாருக்கும். அப்படியே ஒருத்தரா சொல்லுங்க. மகேஷ் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. எப்படி நீ என்ன சொல்லுன்னு அதான் எல்லாருக்கும் ப்ரோ. தெரியும். இல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே, அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜே 170 தான். அப்ப கண்டிப்பா கொலாப்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்தியால அந்த அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்சு பவுலிங் எடுக்கணுமே. இந்தியா ஜெயிச்சு பவுலிங் எடுத்துட்டா என்ன பண்ணுவ? எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் உங்களுக்கு 170 தானே. ஆமாமா. அதான்டா அதனால இந்தியா ஃபர்ஸ்ட். ஓ. ஓகே அப்படி ஓகே. இல்லடா. புரியுதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்றது. பேட்டிங் இந்தியா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சாதான் ஆமா. மேபி ஓகே இந்தியா ஓகே ஓகே. செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் அதான் ஆவரேஜ் ட்ரியாடிடு. ஆமா அதான் ஆவரேஜ். எனக்கு தெரிஞ்சு பெருசா மாற்றம் இல்ல. அந்த 170யும் 200 பெரிய டஃப்பான ஸ்கோர் மாதிரி தான் இந்தியன் டீம் பேட்டிங் தெரியுது. ம். ஒருத்தவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தா கூட அடுத்தது அடுத்தது டக்குனு கொலாப்ஸ் ஆகுற மாதிரி தான் இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த 170, 150 ஜோன் தான் கண்டிப்பா ஒரு இன்னிங்ஸ். இன்னொரு இன்னிங்ஸ் இல்ல அவங்க எப்படியும் டார்கெட் பெருசா வச்சிருவாங்க. அதனால அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஓகே. சிம்பிளா சொல்ட்டேன். வழக்கம் போல செகண்ட் மேட்ச் அப்படியே டிட்டோ பண்ண மாரி இருக்கும்ன்ற. ஆமா அதே மாதிரிதான். ஓகே, அதே ஓகே. மாதிரிதான் இருக்கணும்னு ஜேபி நான் விரும்புறேன் ப்ரோ. அப்பதான் கொஞ்சம் டீமோட பெட்டர்மெண்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போர்டா சேர்ந்து சரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டீமை ஷஃபிள் பண்ணுவாங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டு இந்தியன் டீம் ஆல்ரெடி. அதனால அந்த அதை ஆமாமா. நோக்கி போனாதான் கரெக்டா தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன அது நமக்கு கம்பேக்னால நம்ம தெரியுது. திருப்பி. ஆமா. ம். சின்ன சின்ன இதுல கொடுத்து நம்ம ஹோப் கொடுத்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஐசிசி டோர்னமெண்ட்ல போய் மாட்டிக்க கூடாது. அதனால இப்பயே ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு டீம் ரீஷஃபிள் ஆகி நல்லா வந்தா நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். மத்தபடி இந்தியன் டீம் ஆமா மேல கரெக்ட். எதுவும் வெறுப்பு இதெல்லாம் கிடையாது. இது மாதிரி இல்ல, இப்பயே அது நடந்துட்டா வேலிடான பெட்டரா இருக்கும். பாயிண்ட் தான். எப்படியும் ம். WTC வந்து சான்ஸ் கம்மி. எப்படியும் ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா அதனால வந்து நம்ம வரதான் போகுது. ஆஸ்திரேலியா தான் நெக்ஸ்ட் ஆப்போனன்ட்ல ஆட போறாங்க. அட்லீஸ்ட் இந்தியாவோட அடுத்த நெக்ஸ்ட் அப்கமிங் இதுக்காவது ஆமா. பார்க்கலாம். ஃபியூச்சர் ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா எப்போதுமே நம்ம அந்த ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒரு டீம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த ஐசிசி கப்பெல்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்ப சாலிடா ஸ்ட்ராங்கா போலாம். அந்த லாஸ்ட் டைம்ல போய் இது பண்ணோம்னா ரொம்ப சான்ஸ் மினிமல் ஆயிடும். அதனால இப்பயே இந்த டைம் கொஞ்சம் ஆப்டிமலான டைம்னு நினைக்கிறேன். இந்த டைம்லயே கொஞ்சம் டவுன் ஆயிட்டு போர்டு மேனேஜ்மெண்ட் இந்தியன் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் டீம் ஒரு ரீஷபிள் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த தோல்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் நான் 4-0வே இது பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1 ஜெயிச்சிட்டாங்க. பரவாயில்ல. இந்த நெக்ஸ்ட் 3 ஆஸ்திரேலியா ஜெயிச்சு அந்த இது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேடா. ஓகே. ஜேபி நீ என்ன நினைக்கிற? ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ற நீனு?
டாஸ வந்து ப்ரோ விட்டுரு. டாஸ் இல்லாம இந்தியா எப்படி பேட்டிங் ஆடுவாங்க, ஆஸ்திரேலியா எப்படி பேட்டிங் ஆடுவாங்க அந்த மாதிரி சொல்லு. ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல நம்ம பாஸ்ட் எடுத்து பார்த்திருந்தாலே இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் இப்போ இப்ப நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப போட்டு கிரிட்டிசிசம்லாம் பண்ணி இல்லை ரொம்ப மொக்கையா தோத்தாலோ ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங்லாம் கொஞ்சம் ஒழுங்கா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பவுலிங்கை வழக்கம் போல பும்ராவை நம்பி தான் இருக்கு. பட் பேட்டிங்ல கொஞ்சம் ரன் அடிச்சுட்டா மேபி ஈஸி ஆயிடும். பேட்டிங் நல்லா ஆடுவாங்கங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம். அதாவது டோட்டலா நீ அப்படியே மகேஷ்க்கு ஆப்போசிட்டா சொல்ற, இந்தியா வந்து ஈஸியா கொலாப்ஸ் ஆக மாட்டாங்கன்றது உன்னோட கெஸ்ஸா இருக்கு. கொலாப்ஸுங்கிறத தாண்டி ஒரு டீசென்டான அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்துடும். அது ஓகே ஓகே ஓகே. விக்கெட்டை அப்போ விட்டு ஆடுறாங்களோ ஆடலையோ. அப்போ ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பத்தி ப்ரோ ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்ல வந்து மெயினா வந்து ஸ்மித்து அது அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஸ்மித் பெருசா ஆடுறது இல்லை இப்போலாம். மேபி அவர் டிராப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இந்த சீரீஸ் முடிச்சு. லைக் விராட் கோலி அதான் நான் பண்ண மாட்டாங்க. லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் டிராவிஸ் ஹெட்டை நம்பி தான் இருக்காங்க. பவுலிங் லைனப் ஓகே தான், உங்களுக்கு டீசென்ட் தான். பேட்டிங் மட்டும் ஹெட் நம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். யாரும் பெருசா அந்த ஒரு விளையாடுற கவாஜா ஹெட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே அவங்க ஓகே. கொஞ்சம் ஆடுவாங்க. அவுட் அண்ட் அவுட்டா உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்தியா வந்து ஈஸியா தோக்க மாட்டாங்க, கம்பேக் கொடுப்பாங்கன்ற மாதிரி நீ நினைக்கிற. ஆமா. ஆனா அதை வந்து சாலிடா சொல்லல, கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற. எஸ். அந்த மாதிரி. ஓகே ஓகே, புரியுது புரியுது. பாலாஜி நீ என்னடா சொல்ற, உன்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு? என்னோட இது பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டனும் உள்ள ஆடணும், அஸ்வினும் ஆடணும். ஏன்னா ஆஸ்திரேலியன் டீம்ல பேட்டிங் இருக்கே தவிர ஆனா அட்டாக்கிங்கா ஸ்கோரை லீடு வைக்கிற அளவுக்கு ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஹெட் மட்டும்தான். ஹெட்டோட விக்கெட்டு மெயினான விக்கெட்டு. ஏன்னா 140 ரன்ஸ் அவன் அடிக்கிறான்னா அங்க லீடே போயிருக்காது, மேட்ச் எப்படி வேணா மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த ஒரே பேட்ஸ்மேன் தான் இருக்கான், ஹெட் மட்டும் தான் அங்க. மேபி மிச்சல் மார்ஷ் ஆடினா அவன் கொஞ்சம் அடிக்கலாம், வேணா அவன் அவ்வளோலாம் அடிக்க மாட்டான், அவனை தூக்கிடுவாங்க. ஆனா ஹெட் நின்னுட்டானா மேக்சிமம் அவன் எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போயிறான். அதனால அவனை வந்து பேக் டு பேக் ஓவர்ஸ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு விக்கெட் எடுக்கணும்னா அஸ்வினும் வேணும், வாஷிங்டனும். ஏன்னா வாஷிங்டனுக்கு வந்து ஒரு பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த மாதிரி நல்ல கிரிப் கிடைக்குது. அந்த டைம்ல வந்து ஹெட்டுக்கு வந்து கவர் ரீஜன்ல இல்லைன்னா பாயிண்ட் ரீஜன்ல அவன் நிறைய கட் ஷாட் அதெல்லாம் ஆடுறான். ஸோ அதுல வந்து அவனை கேட்ச் எடுக்கலாம், நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹெட்டை டேக்கிள் பண்ணணும். அதுக்காகவே நான் வந்து அஸ்வின் மட்டும் போதாது, மேபி நான் வந்து கில்ல உட்கார வச்சுட்டு நான் வாஷிங்டனை கொண்டு வருவேன். ஏன்னா பேட்டிங் பாத்தீங்கன்னா இந்தியாட்ட வந்து இருக்கு, நல்லாவே இருக்கு. கில்லு சாரி கேஎல் ராகுல் இருக்கான், ஜெய்ஸ்வால் இருக்கான். ஜெய்ஸ்வால் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவன் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுவான். கேஎல் ராகுல் அப்படியே டீசெண்டா ஆடுறான். 1-1 நான் விராட் கோலியே ஆட வைப்பேன் கில்ல உட்கார வச்சுட்டு. ஏன்னா கில்லுக்கு அப்புறம் யாரு விராட் கோலி வரும், அதுக்கு பதிலாக விராட் கோலி வந்துட்டு அதுக்கடுத்து ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறம் அஸ்வின் இருக்கான். வாஷிங்டன் பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ வந்து நான் வாஷிங்டனை உள்ள ஆற வச்சு டிராவிஸ் ஹெட் விக்கெட் தான் மெயினா தேவை. ஏன்னா லபுச்சாங் நிப்பான தவிர ஸ்கோர் வராது. மேக்சிமம் அவன் 100 பால் பிடிச்சாலும் 40 ரன் 30 ரன் தான் அடிக்க போறான். ஸோ அவன் பிரச்சனை இல்லை நமக்கு. ஸ்டீவ் ஸ்மித் ஃபார்ம்ல இல்லை, இங்க கோலி எப்படியோ அதே மாதிரி தான் அங்க அவனும் அவுட் ஆயிட்டு இருக்கான். ஸோ ரன்ஸ் வந்தா ஒரே ஒரு பேட் வந்து டிராவிஸ் ஹெட் தான். ஸோ அவனை எப்படி விக்கெட் எடுக்கலாம், அதுக்காக நான் வாஷிங்டன் உள்ள கொண்டு வந்துருவேன். இந்த லைனப் வச்சுதான் நான் போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ இந்த லைனப்ல போனா என்னோட இதுபடி 65-35 மாதிரி தான். உன்னோட இதுபடி. ஆனா அப்படி எல்லாம் நடக்காது. நீ ரெண்டு பேரும் விளையாட நினைக்கிறீங்களா முதல்ல? வாஷிங்டன் வைக்க மாட்டாங்க தான் நான் அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கில்ல உட்கார வைக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். கில்ல உட்கார வச்சாதான் யாராவது ஒருத்தங்க ஆட முடியும். ஏன்னா ரோஹித் சர்மா உட்கார போறது கிடையாது, ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல. சொல்ல போனா ரோஹித் சர்மா தான் உட்காரோம். ராணா உட்கார வைக்கலாமே, ராணா உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வரலாம். ஹர்ஷித் ராணாவா? பிச்சோட இதை பத்தி தான் 2 பேசர் வச்சு போறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பும்ரா மேல பர்டன் அதிகமா இருக்கு. நிதிஷ் ரெட்டி ஒரு மீடியம் பேசர் தான், அவன் அப்பப்போ வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறான். இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஹர்ஷித் ராணா போன மேட்ச் சொதப்பனான். பட் வெளில பாத்தீங்கன்னா ஒரு பிரசித் கிருஷ்ணா முகேஷ் குமார் தான் இருக்கானுங்க.
மேபி அவன் வந்து அவங்களோட கொஞ்சம் பெட்டரா போடுறவன் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பிச்சில் அவன் நல்லா போடுவான்னு நினைக்கிறேன். அதனால அவனை வெளில எடுக்கல. இல்லடா ஸோ நீ வந்து சொல்றது கரெக்ட். ஆனா கில்லு வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, டெஸ்ட்ல வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இல்லாம ஒரு நல்ல நல்ல இதுதான் டீசெண்டா இருக்கான் தான் சொல்றேன். லாஸ்டா. அவன் டீசெண்டா வந்து தான் இருக்கு. 30 அதுல ரன் வந்து அடிக்கிறான், ஸ்டார்ட் பண்றான் நல்லாவே. ஒரு 20 பால்ல 3 4 அடிக்கிறான், நல்லா ஸ்டார்ட் பண்றான். 30 ரன் அடிக்கிறான், 25 ரன் அடிக்கிறான். ஆனா அதை கன்வெர்ட் பண்ணவே மாட்டான் பெருசா. கரெக்ட். நான் வந்து ரோஹித் சர்மா தான் உட்கார வைக்கணும். ஆனா பட் கேப்டனா போயிட்டான். அவன் வந்து ஃபார்ம்ல இல்ல, ஆனா உட்கார போறது கிடையாது. அதனாலதான் நான் கில்ல சொன்னேன். மேபி ரோஹித் சர்மா கேப்டனா இல்ல, ரோஹித் சர்மா தான் நான் சொல்லியிருப்பேன். இங்க வேற யாரையும் உட்கார வைக்க முடியாது. விராட் கோலியும் உட்கார வைக்க முடியாது, ஒரு செஞ்சுரி போட்டாச்சு வந்தது. ஸோ அதனால கில்லு சொல்லிட்டு நான் வாஷிங்டன் சொன்னேன். மேபி பிச்சோட கிரீனிஷை பார்த்துட்டு நான் வந்து யாரு சொல்றேன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஆல்ரெடி பும்ரா மேலதான் பேர்டன் அதிகமா இருக்கு. அவன் போட்டு 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்தாதான் மேட்சே ஜெயிக்கிற மாரி போகுது பவுலிங்ல. ஸோ வந்து ஹர்ஷித் ராணாவும் உட்காந்துட்டானா சிராஜ் எனக்கு தெரிஞ்சு அவன் மேல பெருசா நம்பிக்கை இல்ல, பெருசா சப்போர்ட் பண்ணுவான்னு. ஸோ அதனால நான் அப்படி சொன்னேன். ஓகே, இப்போ அது ஓகே. ஆனா உன்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்ற? இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் எப்படி இருக்கும், அதை பத்தி நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பேட்டிங் இந்த தடவை போன மேட்ச் ஜெய்ஷால் சொதப்பிட்டான். இந்த தடவை வந்து சொதப்ப மாட்டான். கேஎல் ராகுல் ஜெய்ஷாலுமே நல்லா ஆடிடுவாங்கன்னு தோணுது ஸ்டார்டிங்ல. அதனால எண்ட்ல வந்து அதே மாதிரி நிதிஷ் ரெட்டியும் ஓரளவுக்கு ஆடிடுவான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா பேட்டிங் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. ஓகே ஓகே. ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அதான், அவன் ட்ரெவிஸ் செட் அடிச்சாதான் ஸ்கோர். இல்லைன்னா ட்ரெவிஸ் செட் அடிக்கலன்னா சப்போஸ் விக்கெட் ஆயிட்டானா ஸ்கோர் வராது கண்டிப்பா. ஸ்டீவ் ஸ்மித்தா அடிக்க போறது கிடையாது, லபுஷாங் நின்னாலும் ஸ்கோர் வர போறது கிடையாது. வேணா அவனுங்க வந்து மேபி ஒரு டிராக்கு வேணா அவனோட பேட்டிங் வந்து ஹெல்ப் ஆகலாம். மேபி டாஸ் டிபெண்ட்ஸ் ஆகி அவனும் சேசிங் பண்ணிட்டு போறப்ப டிராக்கு அவனோட பேட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகலாம். ஜெயிக்கிறதுக்கு ட்ரெவிஸ் செட் இல்லாம அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பேட்டிங்ல. ஓகே ஓகே ஓகே. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா சொல்ல முடியாது, 50-50 தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து நான் அதிகமா நிறைய கிரிட்டிசிசம் பாக்குறேன். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்னு எனக்கு தோணுது. ராகவன் இன்ஸ்டிங் மாதிரி நம்மளோட இன்ஸ்டிங் தோணுது. ஆனா நம்ம இன்ஸ்டிங் எப்போதுமே நடக்காது, அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும். எனக்கு ஒரு ஃபைட்டிங் மேட்சா இருக்கும்னு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான். இந்தியா வந்து மேபி கொலாப்ஸ் ஆனாலும் ஆஸ்திரேலியாவை கொலாப்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரியே. அப்படி இல்லைன்னா இந்தியா நல்லா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலும் ஆஸ்திரேலியாவும் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒன் சைட் மேட்ச் கண்டிப்பா இருக்காது. ஒரு நல்ல ஃபைட்டிங் மேட்சா இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அப்படியே இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். மெயினா அதான் இந்தியா வந்து கண்டிஷன்ஸ் கரெக்டா இது பண்ணி நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பேசியிருந்த மாதிரியே 2 சைடுமே ப்ரெஷர் பண்ணோம். ஒரு சைடு பும்ரா போட்டா இன்னொரு சைடு அஸ்வின் போட்டு ரன்ஸை வந்து விடாம நல்லா டைட்டா போடணும். நம்ம அதை லாஸ்ட் வீடியோலயே நல்லா டீப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்தியா என்ன ட்ரெவிஸ் ஹெட்டிட்ட மிஸ்டேக் பண்ணாங்கன்னு. ரன்ஸை வந்து ரொம்ப ஒரு சைடுல லீக் பண்ணாங்க. பும்ரா ஒரு பக்கம் டைட் பண்ணாலும் ஒரு சைடு வந்து சிராஜும் ராணாவும் நிதிஷ் ரெட்டியும் வந்து வந்து ரன்ஸை லீக் பண்ணிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணிட்டே இருந்தது. அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணாம நல்லா ப்ரெஷர் போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்தியா. லாஸ்டா ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு ஒரு பிளேயரை நோட்டபிள் பிளேயரா சொல்லிடுங்க. அவர் எப்படி இது பண்றாருன்றத பாத்துடலாம். நீ சொல்ற மகேஷ், ஏதோ ஒரு பிளேயர் இந்தியா ஆஸ்திரேலியா. இந்தியால ஜெய்ஸ்வால், ஆஸ்திரேலியால ட்ரெவிஸ் ஹெட். ஓகே. ஜேபி நீடா? இந்தியால வந்து ரிஷப் பண்ணிட்டு ஆஸ்திரேலியால லபுஷேன். ஓகே. பாலாஜி? இந்தியால ஜெய்ஷ்வால், ஆஸ்திரேலியால அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரி. அலெக்ஸ் கேரி எல்லாம் வாய்ப்பே இல்லடா, அடிச்சு சொல்றேன். இல்ல எனக்கு ஏதோ ஒரு இன்னிங்ஸ் அவன் கொலாப்ஸ் ஆறப்ப ஆடி தந்துருவானோன்னு தோணுது. என்னவோ மேபி கொலாப்ஸ் ஆனா ட்ரெவிஸ் அடிக்காம பெருசா போனா. எனக்கு தெரிஞ்சு அவன் பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்லைன்னு தான் தோணுது. மேபி பார்க்கலாம், அவனோட இது கூட நல்ல பிளேயர் நடக்கலாம். நீங்க வந்து இந்தியன் இல்ல லோவர் ஆர்டர்ல வந்து அடிக்கிறதுக்குலாம் ஆளே இல்ல ரிஷப் பண்ண விட்டா. அதே மாதிரி ஆஸ்திரேலியால வந்து இவனை நீங்க வந்து சாதாரணமா நினைக்கிறீங்க, ரன் பால் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. ஆஷஸ்ல வந்து எத்தனை மேட்ச் தெரியுமா ரெஸ்கியூ பண்ணிருக்கான். கொலாப்ஸ்ல இருந்து காப்பாத்தும், அதை வச்சு சொல்றேன். மேபி ஒரு கொலாப்ஸ் ஆறப்ப அவன் வந்து காப்பாத்துவான்ற மாதிரி தோணுது. டீசன்ட் ஸ்கோர் எடுத்துட்டு போயிடுவான் சிங்கிள் ஹேண்டடா. ஒரு 40-50 அடிச்சாலும் அந்த சிச்சுவேஷன்ல அவனோட நாக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்கும்னு தோணுது. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து இந்தியால வந்து அஸ்வின் தான். அஸ்வின் வந்து போன மேட்ச்ல கூட அஸ்வின் அடிச்ச 20 ரன் வந்து ரொம்ப குரூஷியல்.
ஸோ வந்து அஸ்வினும் நிதிஷ் ரெட்டியும் வந்து எனக்கு குரூஷியல்னு தோணுது. நல்லா ஆடுவாங்கன்னு தோணுது. அவங்கள்ட்ட ஒரு ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரிக்கெட்ட பார்க்குறேன். அவங்க இந்தியா இப்படி ஆடக்குள்ள அவங்க 2 பேர்ட்டயும். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்தியா வந்து அஸ்வினுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர்ஸ் குடுத்திருந்தா, இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அத இந்த டைம் கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நெனச்சு சொல்றேன். பார்ப்போம் எப்படின்னு. ஆஸ்திரேலியால வந்து ஆஸ் யூசுவல் எனக்கு வந்து ட்ரவிஸ் ஹெட்டு, அப்புறம் வந்து லபுஷேஞ்ச் இவங்க 2 பேர் மேல தான் பயங்கரமா இது இருக்கு. மத்தபடி வேற எதுவும் யாரும் இந்த மாரி ஆட மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிடவே முடியாது. ஏன்னா ரோஹித் ஆடமாட்டான், ஸ்மித் ஆடமாட்டான்னு நீங்க சொல்றதெல்லாம் கூட மாறி கூட நடக்கலாம் இந்த டைம். ஸோ என்னன்றத பார்ப்போம். ம். ப்ரோ எப்படியும் வந்துட்டு சொல்டா ஜேபி. இப்பயும் சொல்ற ரோஹித் சர்மா ஆட மாட்டான். பாப்போமா? சேலஞ்ச். சேலஞ்ச் ப்ரோ. ரோஹித் சர்மா ஆடாம மாட்டான் சேலஞ்ச். பாருங்க. ஒரு குயிக் ஃபயர் 50 இருக்கு பாரு. கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும்? ஃபர்ஸ்ட் பால பழசாக்கணும் ஜீவா, அப்பதான் அடிக்க முடியும். டிராவிஸ் ஹெட் மாதிரி பால பழசாக்காம நீ பாரு இந்த மேட்ச் ரோஹித் சர்மாட்ட இருந்து ஒரு 50 இருக்கு. அது நான் சொல்றேன். என்ன நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பாப்போம். ஓகே பாய் கைஸ். நம்ம வந்து அடுத்தது டே 1 டே 2 ரிவ்யூஸ்ல சந்திப்போம்.